இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர் மீது விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கும் மசோதா சட்டமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு மறுநாளே ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், ஏற்கனவே நீதிமன்றமும் இது தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையும் தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்துட்டே தான் இருக்கு. தற்பொழுது மருத்துவ கழிவு கட்டினது யார் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறதா? என்ன கள சூழல்? தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னதாக அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு அந்த இடத்துல அது தீயும் வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகளை அந்த பகுதியில் கொட்டக்கூடாது, எல்லை தாண்டி மருத்துவ கழிவுகளை கொண்டு வரக்கூடாது என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனாலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. பூபேஷ் இணைந்திருக்கிறார். பூபேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். அதாவது மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பற்ற முறையில் அப்புறப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இது போன்ற மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பற்ற முறையில் பொதுவெளியில் கொட்டி செல்வோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடும். குறிப்பாக சிறை தண்டனை கூட வழங்கப்படும் என ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் சட்டசபையில் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட இதுபோல மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர் மீது அந்த குண்டா சட்டத்தின் கீழ் கூட வழக்கு பதிவு செய்யப்படும் என கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார். அது போன்ற பல்வேறு எச்சரிக்கைகளை மீறியும் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பற்ற முறையில் கொட்டி செல்லும் அவலமானது தொடர்புடையா இருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா ராமநாதபுரத்தை அடுத்த அச்சிந்தன் வயல், பேராவூர், பட்டினங்காத்தன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சாலை ஓரத்தில் மருத்துவ கழிவுகள், ஊசி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி பாதுகாப்பற்ற முறையை தூக்கி வீசுகின்றனர். அது மட்டுமல்லாது அந்த வயல்களுக்கு செல்லக்கூடிய கால்வாய் மற்றும் நீரோடைகளிலும் இது போன்ற மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்வார். அந்த நீர்நிலை மற்றும் அந்த நிலத்திற்கும் மிகுந்த பாதுகாப்பு அற்ற சூழல் இருப்பதோடு பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகமும் மருத்துவத்துறை அதிகாரிகளும் உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மருத்துவ கழிவுகளை கொட்டுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு பாதுகாப்பான முறையில் இது போன்ற மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.